இன்னைக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த இந்த டிவியில் போட்டால் பற்றியில் ஒரு 27 வருஷத்துக்கு பிறகு பிடிச்ச ஒரு எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லபடியாக இருங்க, சரியா? 27 வருஷத்துக்கு பிறகு இந்த ஒரு பேங்கில் திருடின ஆளை ஒரு 4-5 பேரை பிடிச்சான். வளர்த்தியாக இருந்தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுங்க அந்த பேங்கில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? போலீஸ்காரங்க அந்த அந்த பேங்கில் உள்ள மேனேஜரை பிடிச்சி, இந்த நீ தான் திருடியிருக்கா, உன் மூலமாக தான் போயிருக்கு அப்படின்ட்டு பிடிச்சி கேட்டிருக்காங்க. அவர் திருட லெவலுக்கு அவர் இல்லைன்னுட்டு சொல்லியிருக்காரு. இல்லாமல் எப்படி ஒத்துக்க முடியும்? கடைசி வரைக்கும் அவர் இல்லைன்னே சொல்லிட்டாராம். கடைசியில் என்ன பண்ணிட்டாவ தெரியுமா? அந்த அவரை பிடிச்சி, அவரோட பிள்ளைய 4 பிள்ளைகள் இருந்திருக்கு. அந்த 4 பிள்ளையும் பிடிச்சி 4 முக்குக்கு கொண்டு போய், சின்ன பிள்ளையெல்லாம் படிச்சுட்டு இருந்த பிள்ளைய, உங்கள் அப்பா திருநாரான்னு சொல்லுன்னு போட்டு அந்த பிள்ளைகளை ரொம்ப பரிசோதனை பண்ணி கடைசியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு திசையில் விட்டு, அதில் அவர் ரொம்ப மன உளைச்சலில் செத்து போயிட்டார் மேனேஜர், பேங்க் மேனேஜர். அப்புறம் அவர் பொண்டாட்டியும் சுகரு அது இதுன்னு செத்து போயிட்டார். அந்த 4 பிள்ளைகளும் படிக்கவே இல்லை, படிக்க வைக்கல ஒரு மேனேஜர் விட்டு பிள்ளைய. இப்போ 27 வருஷத்துக்கு பிறகு அந்த பேங்கில் விளைஞ்ச ஆளுங்களை 75 வயசு அது மாதிரியாம், 75 வயசுக்கு மேலே 80 வயசு ஆகும்போது அவனோட பிடிச்சி இவனை தான் திருடன்னு பிடிச்சி தீர்ப்பு. இவனு அந்த பேங்கில் விளைஞ்ச ஆளுங்க திருடன்னு வந்திருக்கு. அந்த மேனேஜர் அப்பவுமே செத்து போயிட்டார் 20 வருஷத்துக்கு முந்தையே. அப்போ இந்த கவர்மெண்ட்டு எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். போலீஸு ஒரு திருடாத ஒரு நிரபராதியை திருடேன்னுட்டு பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. அவனை பிடிச்சி எப்போதும் இம்யூஸ் கொடுத்ததில் பிள்ளைகளையும் படிக்க விடாமல் பண்ணி, இவனுங்க திருநாம் பாருங்க, அவன் பிள்ளைகளும் நல்லா படிச்சிருக்கு, படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயாச்சு. பேரன் பேத்தி பூட்டை ஓட்டையெல்லாம் எடுத்து நல்லா இருக்காவ. திருடாத இப்போ திருடலை, அவன் திருடலை, இவன் தான் திருடன்னு சொன்னவர். அந்த திருடாத ஆள் அவன் பிள்ளைகள் படிக்கவே இல்லையாம், மேலே வரலையாம், அப்படியே கீழே தான் இருக்காவ. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா அவளை. இன்னும் அந்த மனநோயிலையும் அந்த பிரச்சனையிலையும் அப்படி இருந்திருக்காவ. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜனங்க. நியாயாதிபதி நியாயம் உள்ளவன் தண்டிக்கப்படக்கூடாது தானே? திருடன் தானே தண்டிக்கப்படணும். இங்கே நியாயம் உள்ளவனை தண்டிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கு போலீஸும் கவர்மெண்ட்டும். போலீஸ் நினச்சா யார் குடும்பத்தை எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கான், நம்மளை வாழ வைக்கிறதே போலீஸ் தான். நம்ம நடமாடுறது எல்லாமே ஒரு தைரியமாக ரோட்டில் போகிறதெல்லாம் ஒரு போலீஸு, ஒரு கவர்மெண்ட்டு ஆளுங்க போலீஸ் தான். ஆனால் கெடுக்கிறதுலேயும் மெயினாக இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லபடியாக கடவுளை கும்பிட்டு எல்லோரும் நல்லபடியாக இருங்க.